முன் அமர்ந்திருக்கின்ற அன்னையின் அன்பு பக்தர்களே, மனிதநேயமும் மத நல்லிணக்கமும் கொண்ட அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் வருணனை குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அன்னையினுடைய 15வது தேர்ப்பவனி. தூத்துக்குடி நகரமே பரிசுத்த பனிமய அன்னையின் ஆலயத்தை முற்றுகையிட்டது போல எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம். நாங்கள் பார்க்கும் இடமெல்லாம் மக்கள் தலைகள் அன்றி வேறெதுவும் எங்களுக்கு தென்படவில்லை. எள் விழுந்தால் அந்த எள் அந்த கூட்டத்தில் கீழிறங்காது. அந்த எள் மனித கடல்களுக்கு இடையே அப்படியே நின்று கொள்ளும். அந்த அளவுக்கு நெருக்கி அடித்துக் கொண்டு மக்கள் கூட்டம் அன்னையின் அழகு முகத்தை தரிசிப்பதற்காக இங்கே குழுமி இருக்கிறது. எந்த திசையில் பார்த்தாலும் மனித தலைகள் தான் தெரிகின்றன. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்த நகரத்தினுடைய எல்லா மதத்தவரும் அன்னையினுடைய அன்பு தரிசனத்திற்காக இங்கே குழுமி இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் குழந்தைகளோடும் நல்ல உடைகளோடும் முகத்தில் மலர்ச்சியோடும் மக்கள் காட்சியளிக்கிறார்கள். சூரியன் கூட இந்த அன்னையினுடைய அழகு தேர்ப்பவனியை காண வேண்டும் என்று இன்று அதிகாலையிலேயே உற்சாகத்தோடு உதித்து வந்து விட்டான். அவனுக்கு கூட ஒரு சிறு வருத்தம். நாம் தகித்து கொண்டிருந்தால் அன்னையின் அன்பு பக்தர்கள் வெயிலில் வாடுவார்களே என்று கருதி தன்னுடைய வெம்மையை கொஞ்சம் குறைத்து கொண்டு மந்தார புன்னகையோடு அவனும் அன்னையின் தேர்ப்பவனியை ரசித்துக் கொண்டிருக்கிறான். தேரினுடைய கீழ்ப்பகுதியிலே ஒரு மேடை அமைந்திருக்கிறது. அங்கே தந்தையர்களும் குருக்களும் நின்று வழிபாட்டினை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தேரை சுற்றி இந்த தேர் அணு அளவு கூட நகர முடியாத அளவுக்கு மக்கள் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. காவல்துறையினர் இந்த மக்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேருக்கான முதற் பூசை இன்று காலை 4:30 மணி அளவிலேயே நடைபெற்று விட்டது. மதுரை பேராயர் மேதகு பீட்டர் பெர்னாண்டோ அவர்கள் அந்த தேர் திருப்பலியை மிக அருமையாக செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த தேரானது வீதிகளிலே சுற்றி வருகிற போது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கிறது. எல்லா வகை முன்னேற்பாடுகளோடும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தினுடைய எல்லா துறைகளும், காவல்துறை மட்டுமல்ல, வருவாய்த்துறை மற்றும் ஏனைய துறையெல்லாம், மாநகராட்சி உள்பட எல்லா அலுவலர்களும் இங்கே தங்கள் பணிகளை செம்மையாக செய்திருக்கிறார்கள். அன்னையின் தேர்ப்பவனியை காண வருகின்ற பக்தர்களுக்கு சிறு குறையும் நேர்ந்து விடா வண்ணம் எல்லா ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகமும் செய்துள்ளது, அதிகாரிகளும் செய்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மரியே வாழ்க மரியே வாழ்க என்ற கோஷம் எழுந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அன்னையின் திருமுக தரிசனத்தை கண்டவர்கள் விலக மறுக்கிறார்கள். காவல்துறை அன்போடு அவர்களை விலக்கிவிட்டு தேர் நகர்வதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதோ தேர் மெல்ல மெல்ல நகர தொடங்க மரியே வாழ்க என்ற கோஷம் விண் அதிர முழங்குகிறது. அந்த முழக்கத்துக்கு இடையே தேர் மெல்ல மெல்ல நகர்கிறது. தேருக்கு முன்னேயும் இடம் இருக்கிறது, தேருக்கு பின்னேயும் இடம் இருக்கிறது. முன்னே இருப்பவர்கள் வடத்தை பிடித்து இழுக்கிறார்கள், பின்னே இருப்பவர்கள் வேகத்தடை போல அதை அனுசரித்து அனுசரித்து மெல்ல மெல்ல நகர்த்துவதற்கு துணை செய்கிறார்கள். மக்களெல்லாம் தேரினுடைய அந்த அழகு காட்சியை, அந்த அழகு ரதம் மெல்ல மெல்ல நகர்வதை எல்லா திக்குகளிலும் இருந்து பார்க்கிறார்கள். ஆலயத்தை சுற்றியுள்ள அனைத்து வீடுகளின் மொட்டை மாடிகளிலும் மக்கள் தலைகளே தென்படுகின்றன. எங்கிருந்து வந்தது இத்தனை மக்கள் வெள்ளம் என்று நாம் வியக்கிற அளவுக்கு இங்கே கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. எல்லா சாலைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. எங்கிருந்தும் யாரும் உள்ளே வந்துவிட முடியாது. காலை 6 மணி முதல் மக்கள் வெள்ளம் இந்த ஆலயத்தை சூழ்ந்திருக்கிற காரணத்தால் புதிதாக யாரும் உள்ளே நுழைந்து விட முடியாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம். தேர் இப்பொழுது மெல்ல மெல்ல நகர தொடங்குகிறது. எல்லா இடங்களிலும் மரியே வாழ்க என்ற கோஷம் கேட்கிறது. நாங்கள் இந்த மேடையிலே இருந்து மிகவும் சௌகரியமாக இந்த அழகு காட்சியை பார்த்து உங்களுக்கு வர்ணித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை பேராயர் பீட்டர் பெர்னாண்டோ அவர்கள் தேரினை அர்ச்சித்து நகர்த்திய பிறகு அந்த தேர் அழகாக அசைந்து அசைந்து இப்பொழுது பெரிய கோவில் தெருவை அடைந்திருக்கிறது. பெரிய கோவில் தெருவின் இரு மருங்கிலும் மக்கள் கூட்டத்துக்கு மத்தியிலே
அன்னையினுடைய அழகு தேர் அழகாக ஆடி ஆடி காண்பவர் கண்களை கவரும் வண்ணம் நகர்ந்து வருகிறது. இந்த தேரிலே இருக்கின்ற அன்னையின் சொரூபத்தை மக்கள் எல்லாரும் இன்றைக்கு வீதியிலே கண்டு மகிழ்கிறார்கள். இந்த அன்னையின் சொரூபம் ஆலயத்திலே பீடத்திலே இருந்தபோது கண்டு ரசித்தவர்கள் தங்கத்தேருக்கு மத்தியிலே அன்னையின் பீடத்தை அவர்கள் வீட்டு வாயிலேயே கண்டு கழிக்கிற போது கண்கொள்ளா காட்சியும் மனம் நிறைய மகிழ்ச்சியும் அங்கே தென்படுகிறது. இந்த தேர் 12 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஓர் ஆகம விளக்கம் தரப்பட்டுள்ளது. இந்த தேரை பொறுத்தவரை விடிவெள்ளியாக ஒரு விண்மீன் தேரின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது. இது யாக்கோபிலிருந்து ஒரு விண்மீன் உதிக்கும் என்ற இறைவாக்கை வெளிப்படுத்துகிறது. மேலும் விவிலியத்தில் விண்மீன் வழிபாடு சுட்டப்பட்டுள்ளது. அதன் நினைவாகவும் இந்த விண்மீனை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு கீழே 9 மீன்கள் சுழன்ற வண்ணம் மாதாவின் மகுடம் அமைக்கப்பட்டுள்ளது. அது நவகிரகங்களை குறிப்பதாக இருக்கிறது. அதற்கு கீழே உலகினை படைத்த இறைவனாகிய தந்தை சுற்றிலும் வான தூதர்கள் சூழ இருக்க முதியவர் தோற்றத்தில் பிதா காட்சி தருகிறார். பிதாவின் உருவத்திற்கு கீழ் தூய ஆவியானவர் பிதாவுடன் ஒன்றானவர் இருக்கிறார். அந்த வெண்புறாவே தூய ஆவியின் சின்னமாகும். அதற்கு கீழே அடுக்கடுக்காக சிறிய தூண்கள், நடுத்தர தூண்கள், பெரிய தூண்கள் என 4 பக்கங்களிலும் 12 தூண்கள் அழகிய நுட்பமான வேலைப்பாடுகளோடு காணப்படுகின்றன. இவை இஸ்ரேலரின் 12 கோத்திரங்களை குறிப்பதாக கருதப்படுகிறது. இத்தூண்களின் மத்தியிலே பட்டாடையை போர்த்து கொண்டு திருமகனை இடக்கையில் ஏந்திய நிலையில் மாதாவின் திருவுருவம் காணப்படுகிறது. இடக்கையிலே அன்னை பாலகனை ஏந்தி இருக்கிறாள். எப்படி ஏந்தி இருக்கிறாள் என்று கவியரசர் கண்ணதாசன் அழகாக வர்ணிக்கிறார். காற்றொரு பாட்டு பாட ககனமே விளக்கம் ஏந்த ஊற்றன நிலவின் சாறு உள்ளொளி பொங்கிப்பாய 100 ஓர் பூவை போல நுவலரும் முகத்தை காட்டி ஆற்றல் சால் மைந்தன் தன்னை அணைத்திருந்தனளே அன்னை என்று அன்னை தன் பாலகனை இடது கையிலே வைத்திருந்த அழகினை கவியரசர் பாடி பரவுகிறார். இந்த மைந்தனை அந்த அன்னை எவ்வளவு அன்பொழுக தன் கரத்தில் ஏந்தி இருக்கிறாள் தெரியுமா? தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கன்னி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் இறைவனது திருக்குமரா, உன்னை போல் செல்வனை நான் உலகெங்கும் கண்டதில்லை, என்னை போல் ஏழையை நீ எங்கேனும் கண்டதுண்டா? மாணிக்க தொட்டிலுக்கு வாய்க்காத பெருமையெல்லாம் ஆனிரை தொழுவினுக்கு ஆரளித்தார் எங்கோவே. வானளந்த திருக்குமரா, மனிதகுல மருத்துவனே, தேனமுத திருவாயில் சித்திரங்கள் தீட்ட வந்தாய் என்று அந்த பாலகனை பாராட்டி தன் இடக்கையிலே அன்னை ஏந்தி இருக்கின்றாள். அடுத்து அன்னையினுடைய வலது கையிலே ஒரு கனி இருக்கிறது, சிவந்த கனி. ஏவையின் கனியாலே ஏக்கமும் துயரமும், நீ தந்த கனியாலே நேசமும் உயிரும். ஏவையின் கனியாலே ஏக்கமும் துயரமும், நீ தந்த கனியாலே நீங்கும் எப்படியும் என்று பாடப்படுகின்ற பாடல் வரிக்கு ஏற்புடையதாக அன்னையின் வலது கையிலே சிவந்த கனி காணப்படுகிறது. அதனை அடுத்து பக்கத்திற்கு 2 என 4 பக்கங்களிலும் 8 வான தூதுவர்கள் காட்சியளிக்கிறார்கள். அன்னை மரியாள் தாவீது அரசர் கோத்திரத்தை சார்ந்தவர் என்பதை நினைவுறுத்த தாவீது அரசர் உருவம் உலக ரட்சகர் இயேசு பிறந்த போது அவரை காண வந்த 3 அரசர்கள் மற்றும் 12 அரச உருவங்கள் அந்த தேரை அலங்கரிக்கின்றன. அதற்கு கீழே 4 கிளிகளின் தலைகள் அழகிற்காக 4 மூலைகளிலும் செதுக்கப்பட்டுள்ளன. அதற்கும் கீழே 4 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 3 வீதம் 12 புனிதர்களின் திருவுருவங்கள் காட்சி தருகின்றன. இவர்களில் நற்செய்தியாளர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அருளப்பர் மற்றும் புனிதர்களான சவேரியார், இஞ்ஞாசியார், தோமையார் திருவுருவங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. தேர்பீடத்தினுடைய கீழ்ப்பாகத்திலே இடுப்பிற்கு மேல் மனித உருவமும் இடுப்பிற்கு கீழே மீன் உருவமும் கொண்ட கடற்கன்னியர் 2
கடற்காளையர் 20 என 4 தேரை தங்கள் முதுகில் சுமந்தபடி கைகளை கூப்பிய வண்ணம் காணப்படும் விசித்திரமான சிலைகள் அமைந்துள்ளன. தேரின் அடிப்பாகத்திலே 4 பெரிய சக்கரங்களும் 2 சிறிய சக்கரங்களும் தேர் இயங்குவதற்கு தோதுவாக அமைக்கப்பட்டுள்ளன. தேரை இழுப்பதற்கு 50 அடி நீள கயிறு இணைக்கப்பட்டுள்ளது. அந்த கயிற்றினுடைய தடிமன் அரை அடியாக காணப்படுகிறது. இவ்வாறு 12 பாகங்களும் திரு ஆகம அடிப்படையில் அமைந்து இந்த தேரை நமக்கெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக தந்துள்ளன. மக்கள் திரள் எல்லா பக்கங்களிலும் காணப்படுகிறது. மெதுவாக மெதுவாக அசைந்து வருகின்ற பனிமய அன்னையின் தங்கத்தேர் உருவான வரலாறு மிக மிக சுவையானது. 53 அடி உயரமும் தங்க முலாம் பூச்சுமாக உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கின்ற அன்னையின் அழகு தேர் நேவிஸ் பொன்சேகா என்கிற சிற்பியால் நீண்ட காலம் எடுத்துக்கொண்டு மிக அழகாக நுட்பமான வேலைப்பாட்டோடு செய்யப்பட்டது. இதற்கு ஏன் அவர் இவ்வளவு கவனம் செலுத்தி செய்தார் என்றால், அந்த தேரில் வைக்கப்பட்டு பவனி வருகின்ற அன்னையினுடைய அழகு கோலம் அத்தனை ஒளிமயமானது, எழிலானது. அந்த அன்னையை தாங்கி வருகின்ற தேர் அவளின் அழகுக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்பதால் நேவிஸ் பொன்சேகா என்கிற அந்த சிற்பி 53 அடி உயர இந்த தேரை மிக மிக நுட்பமாக, அநேகமாக ஆசியாவிலே எந்த ஆலயத்திலும் இத்தனை நுட்பத்தோடு தேர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இந்த தேரை வடிவமைத்திருக்கிறார். சூரிய வெளிச்சத்திலே மினுமினுக்கின்ற அந்த தேரை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் தேரிலே ஒளிமயம். 12 ஆகம விதிப்படி அமைந்த அந்த தேரில் வீற்றிருக்கின்ற அன்னை அழகு திருக்கோலத்தோடு நமக்கெல்லாம் காட்சி அளிக்கிறாள். அந்த அன்னை இந்த ஊருக்கு வந்து சேர்ந்ததே ஓர் சுவாரஸ்யமான கதை. வருணனையை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இனி இந்த தேர் எந்த பாதையிலே போகும் என்று கேட்டபோது செயின்ட் பீட்டர் கோவில் தெருவில் இருந்து திரும்பி பெரிய கடை வீதி வழியாக WGC சாலையை அடையும் என்று தெரிவிக்கிறார்கள். இந்த தேர் நகர்ந்து இந்த ஆலயத்தை வந்து அடைவதற்கு அநேகமாக 12 மணி ஆகலாம். ஒரு பகுதி மக்கள் அந்த அன்னையினுடைய அழகு தேர் இந்த ஆலயத்தில் வந்த பிறகு நடக்கின்ற அந்த திருப்பலி பூசையிலே பங்கேற்க வேண்டும் என்று இப்பொழுதே இடத்தை பிடித்து சௌகரியமாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். மரிய வாழ்க என்ற கோஷம் விண்ணதிர அன்னையின் தேர் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. இந்த அன்னையினுடைய சொரூபம் இங்கு வந்தது ஒரு சுவாரஸ்யமான கதை என்று சொன்னேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இங்கு எப்படி கிறிஸ்தவம் தழைக்க தொடங்கியது, அன்னை எப்படி இங்கே வந்து சேர்ந்தார்கள் என்பதற்கு ஒரு கால்கோளாக சில செய்தியை சொல்லியாக வேண்டும். 1535ஆம் ஆண்டு முதல் 37ஆம் ஆண்டு முடிய முத்துக்குளித்துறை மக்கள் போர்த்துகீசியரால் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்கத்தை தழுவத் தொடங்கினார்கள். இந்த கத்தோலிக்கர்களுக்கு வழிபாடு நிறைவேற்ற குருக்கள் என்று எவருமே இல்லை. திருத்தந்தை 3ஆம் சின்னப்பர் வேண்டுகோளை ஏற்று புனித லயோலா இஞ்ஞாசியார் 1541ஆம் ஆண்டு தான் புதிதாக நிறுவியிருந்த இயேசு சபையின் முதல் உறுப்பினராக இருந்த புனித பிரான்சிஸ் சவேரியாரை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். இவரே இந்தியாவுக்கு வந்த முதல் இயேசு சபை குரு ஆவார். இயேசு சபை குருக்கள் தங்கள் சொந்த வழிபாடு மற்றும் ஆன்மீக செயல்பாடுகளுக்காக தங்கள் தலைமை இல்லத்தோடு இணைந்த ஓர் ஆலயத்தை எழுப்பினார்கள். அந்த ஆலயம் இரக்கத்தின் மாதா ஆலயம் என்று அழைக்கப்பட்டது. ரோமில் உள்ள பனிமய மாதா பேராலயத்தின் திருவிழா தினமான ஆகஸ்ட் 5ஆம் நாள் இவ்வாலயம் திறந்து வைக்கப்பட்டது. அன்றைய தினமே பனிமய மாதாவின் முதல் திருவிழா திருப்பலி அங்கு தொடங்கிவிட்டது. அன்று முதல் இப்புதிய ஆலயம் பனிமய மாதா ஆலயம் என்றே அழைக்கப்பட்டு வந்தது. புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்கள் 8 ஆண்டு காலம் இந்தியாவில் பணியை முடித்துக் கொண்டு 1549ஆம் ஆண்டு மறை பரப்புவதற்காக சீனா புறப்பட்டு சென்றார். சீனா போகிற பாதையிலே மணிலா நகருக்கு சென்றவர் அங்குள்ள அகஸ்தீன் கன்னியர் மடத்திலே நமது தூய பனிமய அன்னையினுடைய அழகு திருவுருவத்தை காண்கிறார்.
அதை பார்த்தவருக்கு தூத்துக்குடி மக்களின் நினைவு வருகிறது. பெண் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த இவர்களுக்கு இந்த அன்னையின் சொரூபம் கிடைத்தால் அன்போடு பேணி இவர்கள் பாதுகாத்து வழிபடுவார்கள். எனவே இந்த அன்னையின் சொரூபத்தை தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அகஸ்தீன் மடத்து கன்னியரிடத்திலே புனித சவேரியார் வேண்டுகோள் விடுக்கிறார். ஸ்பானிய கலைஞர்களால் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு போர்த்துகீசிய மன்னரால் தங்களுக்கு பரிசளிக்கப்பட்ட அந்த அன்னையின் சொரூபத்தை அகஸ்தீன் கன்னியர் மடத்து அந்த கன்னிமார்கள் கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள். புனித சவேரியாருக்கு மனதிலே ஒரு சின்ன வருத்தமும் கலக்கமும். என்றாலும் கன்னியரோடு முரண்படாமல் சீனா புறப்பட்டு சென்று விட்டார். புனித சவேரியார் மறைவடைந்த பிறகு அவரை முன்னிறுத்தி அவர் திருநாமத்தால் பல்வேறு அற்புதங்கள் நடந்ததை அகஸ்தீன் சபை கன்னியர்கள் கேள்விப்படுகிறார்கள். அவருடைய அந்த வேண்டுகோளை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று சிந்தை கொள்கிறார்கள். அதன் விளைவாக தூய பனிமய அன்னையினுடைய அந்த அழகு சொரூபம் 1555ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் நாள் சந்தலேனா என்ற கப்பலிலே தூத்துக்குடி வந்து சேர்ந்தது. தூத்துக்குடிக்கு அன்னையினுடைய சொரூபம் வந்த கதை இதுதான். புனித சவேரியாரின் வேண்டுகோள் இல்லாமல் இருந்தாலும், அவருடைய திருநாமத்தால் நிகழ்ந்த அற்புதங்கள் இல்லாவிட்டாலும் அன்னை நம் நகருக்கு வந்து சேர்ந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்திருக்க மாட்டார்கள். அந்த புனித சவேரியார் செய்த அற்புதங்களாலும் அகஸ்தீன் மடத்து கன்னியர்களினுடைய சிந்தை இறங்கியதாலும் இன்று அன்னை நம்மோடு இருக்கிறார்கள். நாம் அன்னையோடு இருக்கிறோம். எப்பொழுது அன்னையின் அழகு ரதம் வரும் என்று காத்திருந்தவர்கள் நுழைந்த உடனேயே மரியே வாழ்க கோஷத்தோடு அன்னையினுடைய அழகு ரதத்தை வரவேற்கிறார்கள். பக்தி பரவசத்தோடு எல்லார் கண்களும் அன்னையின் அழகு கோலத்தை அள்ளி பருகுகின்றன. சூரியன் நான் காலையில் சொன்னது போல இன்னும் மந்தாரமாகவே இருக்கிறார். மக்களை தன் வெயிலால் வாட்டி வதைக்க கூடாது, அன்னையினுடைய அருட்பவனிக்கு தன்னால் குந்தகம் விளைந்துவிடக் கூடாது என்பதில் கதிரவனும் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறார். குறைவான வெயிலில் ரம்மியமான சூழலில் மக்கள் அன்னையின் அருட்பவனியை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தினுடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டு வந்தேன். அன்னையினுடைய சொரூபம் மணிலா நகரில் இருந்து அந்த அகஸ்தீன் கன்னியர் மடத்தில் உள்ள துறவிகளால் எப்படி இங்கே அனுப்பப்பட்டது என்று சொன்னேன். வந்த அன்னையின் சொரூபம் எங்கே நிறுவப்பட்டது என்பதை இப்பொழுது தெரிவிக்கிறேன். அழகின் இருப்பிடமான அன்னையின் சொரூபம் தூத்துக்குடிக்கு வந்த நாள் முதல் இயேசு சபை குருக்கள் அதனை அவர்கள் அமைத்திருந்த இரக்கத்தின் மாதா ஆலயத்திலேயே வழிபாட்டுக்காக வைத்திருந்தார்கள். அன்னையின் வருகைக்கு பிறகு தூத்துக்குடியிலே பல அற்புதங்கள் நிகழத் தொடங்கின. வறண்டு இருந்த முத்துக்குளிப்பு வளம் கொளிக்க தொடங்கியது. முத்துக்குளி தொழிலில் ஈடுபட்டிருந்த இறை மக்கள் தங்களுக்கு கிடைத்த வளத்தாலும் செழுமையாலும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதற்கெல்லாம் இந்த பரிசுத்த பனிமய அன்னையினுடைய வருகையே காரணம் என்று கருதிய அந்த மக்கள் தங்களுக்கு கிடைத்த முத்துக்களில் நல்ல முத்துக்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து 2 அழகிய செபமாலைகளை உருவாக்கினார்கள். ஒன்றை அன்னைக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள், ஒன்றை அன்னையினுடைய இடக்கரத்திலே இருக்கின்ற அந்த பாலகனுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். இப்பொழுதும் நீங்கள் தேரிலே இருக்கின்ற அன்னையின் சொரூபத்திலே அந்த 2 முத்து மாலைகளையும் கண்டுகளிக்க முடியும். 1603ஆம் ஆண்டு மதுரையை ஆண்ட நாயக்க மன்னன் இயேசு சபையாரின் இல்லத்தையும் பனிமய மாதாவின் முதல் ஆலயத்தையும் இடித்து தகர்த்து நெருப்பு வைத்தார். அங்குள்ள விலைமதிப்புமிக்க பொருட்களையும் சூறையாடி சென்றார். மதுரை நாயக்க மன்னனின் கொடுமைகளில் இருந்து தப்பிப்பதற்காக இயேசு சபையாரும் தூத்துக்குடி, வைப்பாறு, வேம்பாறு பகுதிகளில் வாழ்ந்த முத்துக்குளித்துறை மக்களும் 1604ஆம் ஆண்டு ராஜா தீவு என்று அன்று அழைக்கப்பட்ட இப்போதைய முயல் தீவில் குடியேறினர். அங்கு பனிமய அன்னைக்கு ஓர் ஆலயம் எழுப்பினர். இங்கே அன்னையின் அற்புத சொரூபம் அழகாக கொலுவேற்றப்பட்டது. இதுவும் 5 ஆண்டுகளே நீடித்தது. 1609ஆம் ஆண்டு முயல் தீவில் இருந்து வெளியேறி இயேசு சபை குருக்கள் மீண்டும் தூத்துக்குடி நகருக்கு வந்து புனித ராயப்பர் ஆலயத்தை புதுப்பித்து பனிமய அன்னையை அங்கே நிறுவினார்கள். பிறகு இரக்கத்தின் மாதா ஆலயத்தை மீண்டும் புதுப்பித்து ராயப்பர் ஆலயத்தில் இருந்த அன்னையின் சொரூபத்தை மீண்டும் இரக்கத்தின் மாதா ஆலயத்துக்கு கொண்டு வந்து நிறுவினார்கள்.
1655ஆம் ஆண்டு டச்சு படை இங்கே வந்தபோது போர்த்துகீசிய படையை அது தோற்கடித்தது. முத்துக்குளித்துறையை தம்பசப்படுத்தியது. புனித ராயப்பர் ஆலயத்தை தங்களின் தங்கும் விடுதியாகவும் பனிமய மாதா ஆலயத்தை தங்களின் கால்வீனிய மத வழிபாட்டு தலமாகவும் மாற்றினார்கள். இந்நிலையில் அன்னையின் சொரூபம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சிவந்தாகுளம், கொர்க்கை ஆகிய இடங்களுக்கெல்லாம் எடுத்து சென்று பாதுகாக்கப்பட்டது. டச்சுக்காரர்கள் இயேசு சபை குருக்களை முத்துக்குளித்துறையிலிருந்து ஊருக்குள் விரட்டியதோடு டச்சுக்கோட்டைக்குள் இருந்த பனிமய அன்னை ஆலயத்தை 1695 இரவோடு இரவாக இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அந்த இடத்தை தங்கள் சமயத்தை சார்ந்தவர்களை, அதாவது டச்சுக்காரர்களை அடக்கம் செய்யும் கல்லறை தோட்டமாக மாற்றிவிட்டார்கள். இதுவே இன்றும் கிரக்கோப் என்று அழைக்கப்படுகிறது. கிரக்கோப் என்றால் டச்சு மொழியிலே கல்லறை தோட்டம் என்று பொருள். டச்சுக்காரர்களின் ஆத்திரம் தணிகிற வரை இயேசு சபை குருக்கள் பொறுத்திருந்தார்கள். பொறுமைதானே வாழ்க்கையில் எல்லாமும். அந்த பொறுமையினுடைய அம்சமாக திகழ்ந்தவர் சுவாமி விஜிலியூஸ் மான்சி. தூத்துக்குடிக்கு வந்த இவர் ராயப்பர் ஆலயத்தை மீண்டும் புதுப்பிக்க எண்ணினார். அங்கேயே தனது பங்கு இல்ல மேலறையில் ஒரு பெட்டக பீடம் ஒன்றை அமைத்து கொர்க்கையில் இருந்த பனிமய அன்னையின் சொரூபத்தை கொண்டு வந்து அந்த பெட்டகத்திலே வைத்து பேணலானார். இவ்வாறு சுமார் 7 ஆண்டுகள் பனிமய அன்னை பங்கு இல்ல மாடியிலேயே அன்னையினுடைய சொரூபத்தை அவர் குடிவைத்திருந்தார். 1907ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் நாள் இரவு இடியும் மின்னலும் மழையும் கூடி ஊழிக்கூத்து நடத்தியது. சுவாமி விஜிலியூஸ் மான்சி வழக்கம் போல் அன்னையின் சொரூபம் இருந்த பெட்டகத்தின் மேல் மெழுகுவர்த்தி ஒன்றை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய தொடங்கினார். மழை மழை, ஓயாத மழை, பெருங்காற்று, கூடவே இடி. சுவாமி விஜிலியூஸ் மான்சி செபித்துக் கொண்டே இருந்தார். அப்போது அன்னையின் சொரூபம் இருந்த பெட்டகம் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருந்த மெழுகுவர்த்தி அணைந்தது. வேறொரு விளக்கை எடுத்து வருவதற்காக சுவாமி விஜிலியூஸ் அங்கிருந்து சற்று நகர்ந்தார். அதே சமயம் இல்லத்தின் கூரையை பீத்து கொண்டு ஓர் பேரிடி பனிமய அன்னையின் சொரூபத்தின் மீது விழுந்தது. சுவாமி விஜிலியூஸ் மான்சி அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவர் அதிர்ச்சி அகன்று எழுந்த போது அங்கே ஓர் அதிசயம் நிகழ்ந்திருப்பதை கண்டார். பேரிடி தாக்கியும் கூட அன்னையின் சொரூபத்தில் அணு அளவும் சேதமில்லை. நிறம் மட்டும் கருநீலமாக மாறி இருந்தது. மெழுகுவர்த்தி அணையாமலும் சுவாமி அங்கிருந்து நகராமலும் இருந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் என்று எண்ணி பார்க்கவே நெஞ்சம் கலங்குகிறது. இடி தாக்குண்டு அவர் இறந்தே போயிருப்பார் என்பதை நான் சொல்லவும் வேண்டுவதில்லை. அன்னை செய்த அற்புதம் அடிகளாரை காத்தது. தன் உயிரை காத்த அன்னைக்கு பேராலயம் ஒன்றை எழுப்பியே தீர வேண்டும், அதுவும் கல்லால் அமைக்க வேண்டும் என்று சுவாமி விஜிலியூஸ் மான்சி அப்பொழுதே முடிவு செய்தார். டச்சு மொழியை நன்றாக அறிந்தவர் அந்த துறவி. டச்சு தளபதியிடம் நயமாக பேசி ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி பெற்றார். ஆனால் கற்களால் ஆலயத்தை கெட்டக்கூடாது என்று அந்த தளபதி நிபந்தனை விதித்தார். எனவே கொழும்பில் இருந்த டச்சு கவர்னருக்கு சுவாமி விஜிலியூஸ் மான்சி கடிதம் எழுதி வேண்டுகோள் விடுத்தார். அங்கே இருந்து ஆலயத்தை கல்லால் கட்டுவதற்கு அனுமதி கிடைத்தது. 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி, அதாவது இடி விழுந்த அதே நினைவு நாளில் பனிமய அன்னையின் ஆலயம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. எனினும் டச்சுப்படை தளபதிகள் இடையூறு செய்து கொண்டே இருந்தார்கள். எல்லா தடைகளையும் தாண்டி ஓராண்டில் ஆலயப்பணி நிறைவு பெற்றது. 1713ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் நாள், சரியாக இன்றைக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயம் விமரிசையாக திறந்து வைக்கப்பட்டது. இயேசு சபையின் கொச்சி மாநில தலைவர் சுவாமி இம்மானுவேல் பெரைரா இப்புது ஆலயத்தை அர்ச்சித்து திறந்து வைத்தார். முதல் திருவிழா பலிபூசையையும் அவரே நிறைவேற்றினார். 1713ஆம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் அன்னையின் அருட்கடாட்சம் பொங்கி பெருகியது. அந்த அருட்கடாட்சம் 300 ஆண்டுகளாக இந்த நகர் முழுதும் பாய்ந்து பெருகி ஓடி இங்குள்ள மக்களுக்கெல்லாம் அருள் பாலித்தது. இந்த செய்தி
ரோமாபுரிக்கு எட்டிய காரணத்தால் 1982 ஆண்டு ஜனவரி மாதம் போப் 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்த ஆலயத்தை பேராலயமாக பசிலிக்கா என்ற சிறப்பு நிலைக்கு உயர்த்தினார்கள். சோதனைகள் பல கடந்து, தடைகள் பல தாண்டி 300 ஆண்டுகள் நிறைவை இவ்வாலயம் சந்தித்திருக்கிறது. இது அன்னையின் பேரருள் திறமையின்றி வேறில்லை என்று உறுதியாக சொல்ல முடியும். இந்த ஆலயம் அமைந்து 300 ஆண்டுகள் இந்த வடிவை தாண்டியதன் நினைவாகத்தான் இந்த தங்கத்தேர் இன்றைக்கு வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறது. மரியே வாழ்க என்ற கோஷம் செவிகளை பிளக்கும் வண்ணம் எங்கும் எதிரொலிக்கிறது. எல்லா திசைகளிலும் ஆரவாரத்தோடும் அன்போடும் மக்கள் அன்னையை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேரை செய்தவர் யார், இது எப்பொழுது செய்யப்பட்டது, ஏன் செய்யப்பட்டது என்ற வரலாறும் மிக மிக சுவாரஸ்யமானது. முத்துக்குளித்துறையிலே பரதவர்களின் குலாதிபனாக திகழ்ந்த சிஞ்சோர் தொன் கபிரியேல் தெக்குரூஸ் வாஸ் கோமஸ் என்பவர் திகழ்ந்தார். பனிமய அன்னையின் அழகு சொரூபம் தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்த 250ஆம் ஆண்டில் அந்த அன்னைக்கு ஒரு தேரை பொன்னால் ஆக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அன்று அந்த பணியை தொடங்கிய அவர் மிக அழகாக திட்டமிட்டு அந்த தேரை செய்து முடித்து இந்த ஆலயத்தில் அது முதலாவதாக ஓடத் தொடங்கியது. இப்பொழுது அன்னையினுடைய தங்கத்தேருக்கு வயது 206. 206 ஆண்டுகளிலே அன்னையின் தங்கத்தேர் இதுவரை 14 முறை தூத்துக்குடி நகரை வலம் வந்துள்ளது. முதலாக 1806ஆம் ஆண்டு அந்த தங்கத்தேரானது அன்னையின் சொரூபம் வந்தடைந்த 250ஆம் ஆண்டு நிறைவாக தூத்துக்குடி நகரில் மக்களுக்கு வீதிகளிலே காட்சி தந்தது. அதன் பிறகு 1872, 1879, 1895 ஆகிய ஆண்டுகளில் சாதாரணமாக வளமையான தேரோட்டமாக இந்த நிகழ்வு நிகழ்ந்தது. 1905ஆம் ஆண்டு தங்கத்தேர் செய்து தூத்துக்குடி மக்களுக்கு காட்சி தந்த 100வது ஜூபிலி ஆண்டின் நினைவாக நூற்றாண்டு விழா கொண்டாட்டமாக 1905 தங்கத்தேர் ஓடியது. மீண்டும் 1908, 1926, 1947 ஆகிய ஆண்டுகளில் வளமையான தேரோட்டம் நடைபெற்றது. 1955ஆம் ஆண்டிலே மாதாவினுடைய அற்புத சொரூபம் திருமந்தர நகரை வந்து அடைந்த 400ஆம் ஆண்டு நினைவு கொண்டாட்டமாக அந்த தேரோட்டம் மீளவும் நடைபெற்றது. 1964ஆம் ஆண்டு வந்தனைக்குரிய தாமஸ் பெர்னாந்து ஆண்டகையின் குருத்துவ வெள்ளி விழா நினைவாக மீண்டும் தங்கத்தேர் பவனி வந்தது. 1977ஆம் ஆண்டு பாத்திமா பதியில் நம் தேவ அன்னை காட்சி கொடுத்த 60ஆம் ஆண்டு நினைவாக அன்னையின் திருத்தேர் பவனி வந்தது. 1982ஆம் ஆண்டிலே இரக்கத்தின் மாதா கோவில் கட்டப்பட்ட 400ஆம் ஆண்டு நினைவு விழாவாக தங்கத்தேர் பவனி வந்தது. 2000 ஆண்டு இயேசு கிறிஸ்து பிறந்த 2000 ஜூபிலி ஆண்டு நினைவாக தங்கத்தேர் ஓடியது. மீண்டும் 2007ஆம் ஆண்டு தங்கத்தேரினுடைய 200வது ஆண்டு நிறைவாக பசிலிகா பிரகடனத்தின் 25 ஆண்டு வெள்ளி விழா நிறைவாக இரக்கத்தின் மாதா கோவில் கட்டப்பட்ட 425ஆம் ஆண்டு நினைவாக 2007 14வது முறையாக பரிசுத்த பனிமய அன்னையின் திருத்தேர் பவனி வந்தது. இப்பொழுது நாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற, அன்றாடம் வழிபட்டு புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கின்ற, எண்ணி பூரித்துக் கொண்டிருக்கின்ற, உலகமே பார்த்து வியந்து கொண்டிருக்கின்ற பரிசுத்த பனிமய அன்னையின் இந்த ஆலயம் கட்டப்பட்டு 300 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை குறிக்கும் வகையிலே இந்த 13ஆம் ஆண்டிலே 15வது முறையாக அன்னையின் தங்கத்தேர் பவனி வருகிறது. இப்படி பவனி வருகின்ற இந்த தேர் அன்னையின் தேரால் அங்குலம் அங்குலமாக அணு அணுவாகத்தான் அசைந்து முன்னேற முடிகிறது. ஏனென்றால் இன்னும் சற்று நேரத்தில் அன்னையினுடைய திருத்தேர் ஆலயத்து நிலையத்தை வந்து அடைந்து விடும். அதற்கு பிறகு அது அசைந்து வருகிற அழகை காண முடியாது என்ற காரணத்தால்
இப்பொழுதே தரிசித்து விட வேண்டும், இந்த அசையும் தேரின் அழகு பிறகு எப்பொழுது கிடைக்குமோ என்ற ஆதங்கத்தில் ஏக்கத்தில் கூட்டமெல்லாம் முண்டி அடித்துக் கொண்டு கடற்கரை சாலைக்கு ஓடி வருகிறது அன்னையின் அழகு தேர். மெல்ல மெல்ல அந்த கதிரொளியிலே, அந்த காலை வேளையிலே அசைந்து அசைந்து வருகிறது. இங்கே இருக்கின்ற மக்களெல்லாம் எத்தனை பேர் காலை சாப்பிட்டு விட்டு வந்தார்களோ, எத்தனை பேர் தேநீர் அருந்தினார்களோ தெரியாது. பசியை மறந்து தேநீர் அருந்தும் அந்த நோக்கத்தை மறந்து கிட்டத்தட்ட அன்னையின் நினைவு ஒன்றை தவிர வேறேதும் இல்லாதவர்களாய் மரியே வாழ்க கோஷத்தோடு மக்களெல்லாம் அந்த அன்னையின் தேர்பவனியை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ தேர் மெல்ல மெல்ல தெற்கு நோக்கி அன்னையின் ஆலயத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தடை பல கடந்து உதித்த தங்கத்தேர் இடையூறுகளுக்கு நடுவே எழுப்பப்பட்ட பேராலயத்தை இதோ வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. கடற்கரை சாலையில் மெல்ல மெல்ல தெற்கு நோக்கி நகர்ந்து வந்த அன்னையின் தங்கத்தேர் இப்பொழுது ஆலயத்துக்குள் நுழைகிறது. ஆலயத்துக்குள்ளே அடுத்து நடைபெறப் போகிற அந்த திருப்பலி பூசையை காண்பதற்காக மக்கள் எல்லோரும் ஆலயத்துக்குள் வேகம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தை சூழ எல்லா பகுதிகளிலும் மக்கள் கூட்டம். இந்த 10 நாள் திருவிழாவும் இன்று நிறைவு பெறப்போகிறது. நாளை கொடி இறக்கம் நடைபெறப் போகிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் இந்த அன்னையின் அழகு கோலத்தை தரிசித்துக் கொண்டு ஆங்காங்கே சின்ன குழந்தைகளோடும் கை குழந்தைகளோடும் நிற்பதற்கு கூட இடமில்லாமல் இந்த அன்னையின் அழகு சொரூபத்தை, அந்த தேரினுடைய எழிலை பருகி கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி நகரத்து மக்கள். நான் முதலிலேயே குறிப்பிட்டேன், கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்லாமல் மனிதநேயமும் மத நல்லிணக்கமும் கொண்ட தூத்துக்குடி மக்கள் எல்லாரும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்திலே உள்ளூர் விடுமுறையாக 4 நாட்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. அந்த 4 நாள்களிலே பிரதானமான ஒன்றாக பனிமய அன்னையினுடைய பேராலயம் ஆகஸ்ட் 5ஆம் நாள் அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறையாக அனுசரிக்கப்படுகிறது. இன்றைக்கும் விடுமுறை என்பதால் மக்கள் கூட்டம் எல்லா திக்கிலும் நிறைந்து காணப்படுகிறது. நாங்கள் பார்க்கிற பகுதிகளில் எல்லாம் இந்த தூத்துக்குடி நகரத்து மக்கள் மட்டுமல்லாமல் இலங்கையிலிருந்து வந்த எண்ணற்ற மக்களை பார்க்க முடிகிறது. சிங்கப்பூரில் இருந்தும் மலேசியாவில் இருந்தும் வந்த பலர் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் தங்கள் குடும்பத்தோடு. சென்னை மாநகரத்திலிருந்து உறவினர் வீட்டிற்கு வந்திருக்கின்ற அந்த பக்தர்களினுடைய கூட்டத்தையும் நிரம்ப எங்களால் காண முடிகிறது. தலைநகர் டில்லியிலே இருந்து வந்திருப்பதாக ஒரு கூட்டம் இங்கே எங்கள் பக்கத்திலே நின்று கொண்டு அன்னையின் அழகை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா பக்கமும் மக்கள் ஆராதித்துக் கொண்டிருக்க, அழகை பருகி கொண்டிருக்க அன்னையின் திருத்தேர் இதோ ஆலய வளாகத்தில் நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கண்கொள்ளா காட்சியை இந்த 300வது ஆலயம் அமைந்த ஆண்டிலே நடைபெறுகின்ற இந்த காட்சியை நாமெல்லாம் கண்டுகளித்தோம். மீண்டும் எப்பொழுது தங்க தேரோடும் என்று நாம் இந்த காட்சியை காண்போம் என்ற ஏக்கத்தோடு கண் நிறைய மனம் கொள இந்த அழகு கோலத்தை எல்லாரும் அள்ளி அள்ளி பருகி உள்வாங்கி நிறைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நிறைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே அன்னையின் பெருமையை இதோ உங்களுக்கு அறிய தருகிறோம். முத்தெடுத்து பிழைத்த முதிராத பிள்ளைகளை தத்தெடுத்து காப்பவளே தாயே தயாபரி, சொத்தலாம் இழந்தாலும் சொந்தமெல்லாம் பிரிந்தாலும் வித்தாக நீ இருக்க வினைக்கஞ்சி வாழ்வோமோ. காலத்தை வென்றவளே கன்னிமரி எம்தாயே, பாலகனாம் இயேசுவை பயந்த பெருமாட்டி, தாலாட்டி சீராட்டி தாயாய் வளர்ப்பவளே, மேலாக உனை போற்றும் மேன்மையை நீ அருள்வாயே. இடிவந்து தாக்கியதால் கருநீலம் பாய்ந்தவளே, விடிவெள்ளி போல் உதித்த விரல் சுதனை பெற்றவளே, மடிமீது எமைத்தாங்கி மயக்கமர காப்பவளே, அடிபற்றி நிற்பாரை அவலங்கள் அண்டிடுமோ. கன்னிமை மாறாவண்ணம் கடுகளகும் பிசகாவண்ணம், உன்மகிமை உயரும் வண்ணம் உலகோர் போற்றும் வண்ணம், பொன்போல் பெற்றெடுத்தாய் பூ போன்ற பாலகனை, என்னென்பேன் உனதருளை எவ்வாறு எடுத்துரைப்பேன். பெற்றவளே மறந்தாலும் பெரியவளே நீ மறவாய், உற்றவள் உனையன்றி உறவென்று யாரும் இல்லை, கற்றவளே கண்மணியே காலமெல்லாம் நீ இருக்க மற்றவற்றை நான் எண்ணி மயங்கித் திரிவேனோ என்று அன்னையின் புகழை பாடி